எல்லாம் எடுத்து வக்ஃப் சொத்துக்களாக மாற்றி விடுவார்கள் என்று சொல்லுகிறார்கள். என் அருமை நண்பர்களே, இந்த தேசத்தினுடைய சேவைக்கு கொடுத்து கொடுத்து அள்ளி அள்ளி வழங்கி தியாகத்தால் செழித்து பழுத்த பரம்பரை தான் இஸ்லாமிய பரம்பரை. அடுத்தவர்களை தியாகத்தை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாட்டிற்கு எதிராக இன்னும் துரோகம் செய்தவர்கள் அல்ல. இந்த நாட்டிலே காந்தியடிகளை கொண்டது இஸ்லாமியரா? இந்திரா காந்தியை கொண்டது இஸ்லாமியரா? ராஜீவ் காந்தியை கொண்டது இஸ்லாமியரா? மருது பாண்டியர்களை காட்டி கொடுத்தது இஸ்லாமியரா? கட்டபொம்மனை காட்டி கொடுத்தது இஸ்லாமியரா? இந்த நாட்டின் தலைவர்களையும் இந்த நாட்டுக்கு பணி செய்த மாபெரும் தலைவர்களையும் வாழ்த்தி கொண்டாடியதுதான் இஸ்லாமியமே ஒழிய யாரையும் இந்த தேசத்தினுடைய எதிர்காலத்திற்கு ஊர் விளைவிக்கக்கூடிய எதையும் செய்யவில்லை. ஆனால் அப்படி ஒரு கருத்தை கட்டமைக்கிறார்கள். ஏன் கட்டமைக்கிறார்கள் என்று சொன்னால் அரசியல் அறுவடை செய்ய நினைக்கிறார். அதான் சிறுபான்மை நலக்குழுவினுடைய முக்கியமான நோக்கம். எனக்கு உள்ளபடியே இங்கே இருக்கின்ற இஸ்லாமிய நண்பர்களை நான் பாராட்டுவதை விட இஸ்லாம் அல்லாமல் இங்கே அமர்ந்திருக்கின்ற நண்பர்களை நான் மனப்பூர்வமாக பாராட்டுகிறேன். அவர்களை மனமாற நான் வாழ்த்துகிறேன். அவர்களால் தான் இந்த ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும். அவர்களால் தான் நல்லிணக்கம் வளர்க்கப்பட வேண்டும். அவர்கள் மூலமாகத்தான் மத நல்லிணக்கம் உருவாக வேண்டும். அவர்கள் மூலம்